ஸோ அனைவருக்கும் வணக்கம். இது வாமன் டிஎன்பிசி பயிற்சி மையம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்துட்டு எக்கனாமிக்ஸ்ல இருந்து பொருளாதாரத்துல இருந்து சில டாபிக்கள் இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ எக்கனாமிக்ஸ்ல வந்து எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 10ல இருந்து 15 கொஸ்டின்ஸ் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல கேட்டுட்டு இருக்காங்க ஆல்ரெடி. ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் நம்மளுக்கு ஃபேக்ட் ஓரியன்டாக தான் எக்கனாமிக்ஸ்ல கேட்பாங்க. ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் நான் அனலைஸ் பண்ணி அட்டன் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ மற்றதுல நம்மளுக்கு ஈஸியாக எக்கனாமிக்ஸ்னா உள்ள ஃபேக்ட் என்ன ஃபேக்ட் இருக்கோ அதை படிச்சாவே போதும், ஓரளவுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ்ல பணக்கொள்கை நிதி கொள்கை. ஓகேங்களா? ஸோ பணக்கொள்கை மற்றும் நிதி கொள்கை அதுனா என்ன சொல்லுது, அதை யாரு வந்து கொண்டு வராங்க. ஸோ அதுல வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி பணக்கொள்கை வச்சும் நிதி கொள்கையை வச்சும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து மேக்ஸிமம் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கிற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா தான் கேட்கறாங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து பணக்கொள்கையை பொறுத்த வரைக்கும் அந்த மானிட்டரி பாலிசின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா தான் கேட்கறாங்க. ஸோ 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இது வந்து காரணங்கள் இல்ல விளைவுகள் அந்த மாதிரி 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதுல எது ரைட்டு எது தப்பு, பணக்கொள்கையில எதெல்லாம் இது பண்றாங்க, அதிகரிக்கிறாங்க, கூட்டுறாங்களா, குறைக்கிறாங்களா, அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா தான் கேட்கறாங்க இது வரைக்கும். ஓகேவா? ஸோ அதனால பணக்கொள்கை எப்படி என்ன யார் கொண்டு வந்தாங்க, எப்படி ஆரம்பிக்கிறாங்க, ஸோ இந்தியாவில் பணக்கொள்கை எப்படி கொண்டு வராங்கன்றத இப்ப பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பணக்கொள்கை, ஸோ மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ பணக்கொள்கை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட், பணக்கொள்கைனா பண அளிப்பு. ஓகேங்களா? பண அளிப்பு மற்றும் வட்டி வீதம். ஸோ பணக்கொள்கைனாவே இது ரெண்டை தான் சொல்லுவாங்க. இது ரெண்டையும் மேனேஜ் பண்றதுதான் மேனேஜ்மெண்ட், மேலாண்மை பண்றதுதான் பணக்கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பண அளிப்பு மற்றும் வட்டி வீதம். இந்த பண அளிப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பண அளிப்புனா ஒரு நாட்டுல இருக்க மொத்த பணத்தோட அளவு. ஓகேங்களா? இப்போ ஒரு நாட்டு புழக்கத்துல இருக்க மொத்த பணத்தோட அளவு தான் பண அளிப்பு. ஓகேங்களா? நாட்டில் உள்ள மொத்த பண அளவு. ஓகேங்களா? மொத்த புழக்கத்தில் உள்ள பண அளவு. ஓகேங்களா? அதுதான் பண அளிப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பணக்கொள்கையோட 2 மேலாண்மை செய்யற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்துட்டு தெளிவா சொல்லுங்க பண அளிப்பு, இன்னொன்னு வந்து வட்டி வீதம். ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்ப உருவாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா 1976ல மில்டன் ஃப்ரைட்மேன் அப்படின்றவர் தான் இந்த கோட்பாடை சொல்றாரு. ஓகேங்களா? மில்டன் ஃப்ரைட்மேன் 1976ல மில்டன் ஃப்ரைட்மேன் அப்படின்றவர் தான் என்ன சொல்றாரு, பணக்கொள்கையை பத்தி ஒரு கோட்பாடு சொல்றாரு. ஸோ அதை மீன் பண்ணி தான் எல்லா கண்ட்ரீஸ்லயும் இந்த பணக்கொள்கையை உருவாக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பணக்கொள்கையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா, இந்தியாவில் யார் இதை உருவாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐ. ஓகேங்களா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? இந்தியாவோட மைய வங்கி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ ஆர்பிஐ வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் பணக்கொள்கையை கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ பணம்னாவே என்ன, பேங்க்ல தான் இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பணக்கொள்கை நிதி கொள்கை 2 இருக்கு, ரெண்டுமே வேற ஆள் வந்து கொண்டு வராங்க. ஸோ பணக்கொள்கையை கொண்டு வரது பாத்தீங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அவங்க தான் கொண்டு வராங்க பணக்கொள்கை. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் பணக்கொள்கை வந்து என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும். பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும். ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து பணக்கொள்கை வந்து பண வீக்கத்தை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து பேரின பொருளாதார கொள்கை. பேரின பொருளாதார கொள்கை. ஸோ பொருளாதாரத்துல 2ஆ பிரிப்பாங்க. ஒன்னு வந்து மேக்ரோ, இன்னொன்னு வந்து மைக்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பேரின பொருளாதார கொள்கைனா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வகையை சேர்ந்தது. ஓகேங்களா? ஸோ அந்த கோட்பாட்டுல இது ஒன் ஆஃப் த ஒரு கோட்பாடு. ஸோ அதைத்தான் வந்து இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து பணக்கொள்கைன்னு என்னது, பண அளிப்பு மற்றும் வட்டி வீதம். அதுக்கு வந்து அது யாரை கண்டுபிடிச்சாங்க, மில்டன் ஃப்ரைட்மேன் தான் ஃபர்ஸ்ட் அந்த கூற்றை சொல்றாரு. ஸோ இந்தியாவில் வந்து ஆர்பிஐ ரிலீஸ் பண்றாங்க, பணவீக்கத்தை மேக்சிமம் கட்டுப்படுத்துறதுக்காக இதோட நடவடிக்கைகள் எல்லாம் எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன, இதோட வகைகள். பணக்கொள்கையோட வகை. ஸோ பணக்கொள்கையோட வகை அப்படின்னு பார்த்தோம்னா, பணக்கொள்கையோட வகைன்னு பார்த்தோம்னா 2 வகை சொல்லலாம். ஒன்னு வந்து விரிவாக்க பணக்கொள்கை. ஓகேங்களா? விரிவாக்க பணக்கொள்கை. இன்னொன்று வந்து சுருக்க பணக்கொள்கை. சுருக்க பணக்கொள்கை.
ஓகேங்களா. ஸோ 2 டைப்பா பிரிக்கிறாங்க. ஒன்று விரிவாக்க பணக்கொள்கை, இன்னொன்று சுருக்க பணக்கொள்கை. இந்த விரிவாக்க பணக்கொள்கைனா மலிவு பணக்கொள்கை அப்படின்னு சொல்றாங்க. மலிவு பணக்கொள்கை. இது வந்துட்டு அருமை பணக்கொள்கை. அருமை பணக்கொள்கை. ஸோ இது வந்து டியர் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. டியர் மணி. இது வந்து சீப் மணி அப்படின்னு. டியர் மணி, சீப் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மலிவு பணக்கொள்கைனா என்னன்னா வட்டி வீதத்தை குறைத்தல். வட்டி வீதத்தை குறைத்தல் தான் மலிவு பணக்கொள்கை. ஓகேங்களா. சோ இது அருமை பணக்கொள்கைனா என்னன்னா வட்டி வீதத்தை அதிகரித்தல். வட்டி வீதத்தை அதிகரித்தல். வட்டி வீதத்தை அதிகரித்தல் தான் அருமை பணக்கொள்கை. சோ வகைகள் பாக்குறோம். வகைகள் வந்து என்ன சொல்ல விரிவாக்க பணக்கொள்கை, சுருக்க பணக்கொள்கை சொல்றாங்க. சோ அதுல மலிவு பணக்கொள்கை, அருமை பணக்கொள்கை. மலிவு பணக்கொள்கை இந்த வட்டி வீதத்தை குறைக்கிறது தான் மலிவு பணக்கொள்கை. அருமை பணக்கொள்கைனா வட்டி வீதத்தை அதிகரித்தல். இதுதான் வந்து அருமை பணக்கொள்கை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. சோ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா இந்த பணக்கொள்கையோட கருவிகள். ஓகேங்களா. இந்த பணக்கொள்கை எதெல்லாம் மாற்றம் பண்ணுது, எதெல்லாம் கவனிச்சு எடுக்குது, அதாவது பணக்கொள்கையை உருவாக்கும் போது எந்தெந்த ஃபேக்டர்லாம் எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் அது வந்து எடுத்துட்டு பண்ணுது, அந்த கொள்கையை உருவாக்குறாங்க அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ கருவிகள், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னா பணக்கொள்கையோட கருவிகள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வங்கி வீதம், பேங்க் ரேட் அப்படின்னா வங்கி வீதம், பேங்க் ரேட். ஓகேங்களா. வங்கி வீதம். ஸோ இந்த வங்கி வீதம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மைய வங்கிட்டில இருந்து வணிக வங்கிகள்லாம். ஓகேங்களா. ஸோ மைய வங்கினா என்னது ஆர்பிஐ. வணிக வங்கினா கமர்ஷியல் பேங்க்ஸ், மற்ற பேங்க்ஸ்லாம் இருக்குல்ல, எஸ்பிஐ, எஸ்பிஐ, மற்ற கனரா பேங்க், சிட்டி யூனியன் பேங்க், சென்ட்ரல் பேங்க், இந்த மாதிரி மற்ற பேங்க் எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா வணிக வங்கிகள் அப்படின்வாங்க. மைய வங்கின்றது நமக்கு வந்து என்னது ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் மைய வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வங்கி வீதம்னா என்னன்னா ஆர்பிஐ வந்துட்டு ஆர்பிஐடம் இருந்து வணிக வங்கிகள் வந்து செக்யூரிட்டி வைக்காம பணம் வாங்கியிருந்தாங்கன்னா, ஓகேங்களா, செக்யூரிட்டி வைக்காம கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அதுக்கு விதிக்கும் வட்டி வீதம் தான் வங்கி வீதம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ என்ன அர்த்தம்னா ஆர்பிஐடம் இருந்து, ஓகேங்களா, ஆர்பிஐடம் இருந்து வணிக வங்கிகள் பிணைப்பு ஏதும் இல்லாமல் வாங்கும் கடன், பிணைப்பு இல்லாமல் வாங்கும் கடனுக்கான வட்டி வீதம், கடனுக்கான வட்டி வீதம். ஸோ ஓகேங்களா. ஸோ இதுதான் வங்கி வீதம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ ஆர்பிஐல இருந்து மற்ற வங்கி கடன் வாங்குவோம். அது என்னன்னா பிணைப்பு எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க, செக்யூரிட்டிஸ் கொடுக்காம வாங்குறது பேர் தான் என்ன சொல்றாங்க இந்த வட்டி வீதம், வங்கி வீதம் அப்படின்னு சொல்றாங்க. பிணைப்பு எதுவும் கொடுக்காம, செக்யூரிட்டிஸ் கொடுக்காம வாங்குறது தான் வங்கி வீதம். ஸோ இதுல என்னன்னா இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தள்ளுபடி வங்கி வீதம் அப்படின்னு சொல்றாங்க. தள்ளுபடி வங்கி வீதம் இது வந்து இன்னொரு பேரு. ஸோ பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இது வந்து அதிகரிக்கும். பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வங்கி வீதத்தை வந்து என்ன செய்யணும், அதிகரிக்கணும். ஓகேவா. ஸோ இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா கேட்பாங்க. பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கீழே வந்து வங்கி வீதத்தை அதிகரித்தல் இல்ல வங்கி வீதத்தை குறைத்தல் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா கேட்பாங்க. ஸோ அதனால பணவீக்கத்தை கட்டுப்படுத்தினா என்ன செய்யணும், வங்கி வீதத்தை அதிகரிக்கணும். ஓகேவா. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், வங்கி வீதம். ஓகேவா. ஸோ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ரெப்போ ரேட். ரெப்போ ரேட் வட்டி வீதம், வட்டி வீதம். ஸோ ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. வட்டி வீதம், வட்டி வீதம்னா என்னன்னா மைய வங்கியிலிருந்து மற்ற வங்கிகள் வாங்கும் கடனுக்கான வட்டி வீதம். ஓகேங்களா. ஆர்பிஐல இருந்து மற்ற வங்கிகள் வாங்கும் குறுகிய கால கடன் வீதம், குறுகிய கால கடனுக்கான வட்டி வீதம், குறுகிய கால கடனுக்கான வட்டி வீதம் தான் என்ன சொல்றாங்கன்னா ரெப்போ ரேட் அப்படின்றாங்க. சோ இப்போ வந்து ரெப்போ ரேட் எவ்வளவு சொல்லிருக்காங்க, இப்போ வந்து 4%. இது வந்து வருஷம் வருஷம் மாறிக்கிட்டே இருக்கும். ஆர்பிஐ வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, வருஷம் வருஷம் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால இதை நோட் பண்ணி
அந்த எப்போ பேப்பரில் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திடீர்னு நம்ம ஒரு எக்ஸாம் நடக்கும்போது இப்போ இருக்க தற்போதைய ரெப்போ ரேட்டோட அளவு என்ன அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ அதனால அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகேவா? ஸோ ரெப்போ ரேட் வந்துட்டு ஆர்பிஐ வந்து மற்ற வங்கிகளுக்கு கொடுக்கும் குறுகிய கால கடன். ஆர்பிஐ வந்து மற்ற வங்கிகள் வாங்கும். ஆர்பிஐலிருந்து மற்ற வங்கிகள் வாங்குச்சுன்னா அது வந்து ரெப்போ ரேட். ஓகேங்களா? ரெப்போ ரேட் அந்த வகை அதுக்கான வட்டிகள். இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு. ஓகேங்களா? ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஓகேங்களா? மீள் வட்டி வீதம். மீள் வட்டி வீதம். மீள் வட்டி வீதம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐ வங்கி மற்ற வங்கியில வந்து வாங்குகிற கடன். ஓகேங்களா? ஸோ ஆர்பிஐ வந்து என்ன செய்யணும், மற்ற வங்கிகளிடம் இருந்து வாங்கும் கடனுக்கான வட்டி. ஓகேங்களா? வாங்கும் கடனுக்கான வட்டி வீதம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். ரெப்போ ரேட்டுக்கும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றது புரிஞ்சுக்கோங்க. ரெப்போ ரேட்ன்றது ஃபர்ஸ்ட் என்னன்னா ஆர்பிஐ வந்து மற்ற வங்கிகளுக்கு கடை கொடுத்துச்சுன்னா அது வந்து ரெப்போ ரேட்டு. ஓகேங்களா? ஸோ ஆர்பிஐ மற்ற வங்கிகிட்ட இருந்து பணத்தை வாங்குச்சுன்னா, கடன் வாங்குச்சுன்னா அது வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே ரெப்போ ரேட்டை விட ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த கான்செப்டை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இருக்குது 3.35% தான் இப்போ சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து 3.35%. ஸோ இது எப்பவுமே சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. வருஷம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டும் வருஷம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை அப்பப்போ பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த ரெப்போ ரேட் வந்து பணவீக்கம் காலத்துல வந்து ரெப்போ ரேட் என்ன செய்வாங்கன்னா ஆர்ஆர்ன்றது ரெப்போ ரேட்டை வந்துட்டு அதிகரிப்பாங்க. ஸோ பணவீக்க காலத்துல ரெப்போ ரேட்டை என்ன செய்வாங்க, அதிகரிப்பாங்க. ஸோ அதை எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. நீங்க பழைய கொஸ்டின் எடுத்து பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், கிளியரா தெரியும். ஓகேங்களா? ஸோ ரெப்போ ரேட் என்னது, ஆர்பிஐ வந்து மற்ற வங்கிகளுக்கு கடை கொடுக்கறது வந்து ரெப்போ ரேட்டு. ஓகேங்களா? ஆர்பிஐ கடை வாங்குறது வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு. ஓகேங்களா? ஸோ அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, நல்லா ஞாபகம். ஸோ அடுத்து என்னன்னா அடுத்து வந்து CRR. ஓகேங்களா? கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னா ரொக்க இருப்பு வீதம். ஸோ ரொக்க இருப்பு வீதம்னா என்னன்னா ஒவ்வொரு வங்கியும் மைய வங்கியிடம் ஒரு குறைந்தபட்ச வைப்பு தொகையை வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ரொக்க இருப்பு வீதம். ஓகேங்களா? மைய வங்கியிடம் உள்ள குறைந்தபட்ச வைப்பு தொகை. மைய வங்கியிடம் உள்ள குறைந்தபட்ச வைப்பு தொகை மற்ற வங்கிகளின் குறைந்தபட்ச வைப்பு தொகை தான் என்னது, நம்மளுக்கு ரொக்க இருப்பு வீதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரொக்க என்னன்னா ஆர்பிஐல மற்ற வங்கியில் வச்சிருக்க அந்த மினிமம் டெபாசிட்ஸ், அதுதான் வந்துட்டு கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னா. ஸோ 5 வந்துட்டு ஓபன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ். வெளிச்சந்தை நடவடிக்கைகள். ஓகேங்களா? ஸோ ஓபன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ் அப்படின்வாங்க. ஸோ அப்படின்னா என்னன்னா இந்திய அரசாங்கம் வந்து அரசோட பத்திரங்களை வாங்குதல் விற்கிறது. அதுதான் வந்துட்டு அரசு வந்துட்டு என்ன செய்யணும்னா பத்திரங்களை வாங்குதல் மற்றும் விற்றல். ஸோ இதுதான் வந்து ஓபன் நடவடிக்கை, அதாவது வெளிச்சந்தை நடவடிக்கை அப்படின்வாங்க. ஓபன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ் அப்படின்வாங்க. ஓகேங்களா? அரசு பத்திரங்களை வாங்குதல் மற்றும் விற்றல். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து SLR ஒன்று சொல்லுவாங்க.
சோ வந்து இது என்னன்னா சட்டப்பூர்வ நீர்மை வீதம் சட்டப்பூர்வ நீர்மை விகிதம் ஸ்டாச்சுட்டரி லிக்விட் ரேஷியோ அப்படின்வாங்க ஓகேங்களா. ஸ்டாச்சுட்டரி லிக்விட் ரேஷியோ சட்டப்பூர்வ நீர்மை விகிதம் அப்படின்வாங்க. இது வந்து ஒவ்வொரு வங்கியும் தன்னிடம் உள்ள நீர்மை சொத்துக்கள், ஒவ்வொரு வங்கியிடம் இருக்க நீர்மை சொத்துக்கள், அதுதான் வந்துட்டு எஸ்எல்ஆர் ஓகேங்களா. ஒவ்வொரு வங்கியிடம் உள்ள நீர்மை சொத்துக்கள், நீர்மை சொத்துக்கள் தான் என்னது நம்மளுக்கு எஸ்எல்ஆர் அப்படின்றாங்க ஓகேங்களா, சட்டப்பூர்வ நீர்மை விகிதம். சோ இந்த ஆறு தான் என்ன செய்யறாங்க, பணக்கொள்கையோட கருவிகள் அப்படின்றாங்க. சோ இந்த ஆறு தான் நம்மளுக்கு பணக்கொள்கையோட கருவிகள் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், வங்கி வீதம், அதுக்கடுத்து ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு, வெளிச்சந்தை நடவடிக்கைகள், சிஆர்ஆர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அண்ட் எஸ்எல்ஆர் ஓகேங்களா, ஸ்டாச்சுட்டரி லிக்விட் ரேஷியோ. சோ இந்த ஆறு தான் கருவிகள். சோ அதுக்கு முன்னால என்ன பார்த்தோம், வகைகள் பார்த்தோம், பணக்கொள்கையின் வகைகள். சோ அதை யாரு கொண்டு வராங்க, யாருக்கு உருவாக்குனாங்க, அதெல்லாம் சொல்லி பார்த்தோம். சோ இதுதான் பணக்கொள்கை ஓவராலா ஓகேங்களா. சோ இதுல இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் இந்த மாதிரி கருவிகளை வச்சு ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ அதே மாதிரி பணக்கொள்கையோட இதை வச்சு கேட்டிருக்காங்க. அந்த முன்னாள் வகைகள் சொன்னேன்ல, மலிவு பணம், அருமை பணம், இதை வச்சு குரூப் 1ல கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி ஓகேவா. சோ இதுதான் வந்து பணக்கொள்கை. அடுத்து நிதி கொள்கை. சோ இந்த பணக்கொள்கையோட இந்த பணக்கொள்கையோட நோக்கங்கள் மட்டும் என்னன்னு பார்த்துருவோம். பணக்கொள்கையோட நோக்கங்கள் அல்லது குறிக்கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நோக்கங்கள் அல்லது குறிக்கோள்கள். சோ ஃபர்ஸ்ட் ஒன்று பாத்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சி. சோ செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்பு. 3 பாத்தீங்கன்னா விலை நிலைத்தன்மை. சோ ஃபர்ஸ்ட் வந்து பொருளாதார வளர்ச்சியை கொண்டு போகணும், அதுதான் வந்து முதல் நோக்கம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பை உருவாக்குறது. ரெண்டாவது வந்து விலை நிலைத்தன்மை உருவாக்குறது. அதாவது பணக்கொள்கையை பொறுத்த வரைக்கும் விலையை வந்து ஸ்டாண்டர்டா கொண்டு வரணும், அது வந்து முக்கியமான மெயின் ரீசன். அடுத்து 4வது என்ன பாத்தீங்கன்னா சமூக நீதி. 5வது வந்து பாத்தீங்கன்னா பண நடுநிலைத்தன்மை. நடுநிலைத்தன்மை. சோ இதுதான் வந்துட்டு பணக்கொள்கையோட முக்கிய நோக்கங்கள் அப்படின்னு சொல்றாங்க. முக்கிய நோக்கங்கள். சோ இதை வச்சு கொஸ்டின்ஸ் வரும் உங்களா. பணக்கொள்கை குறிக்கோள்கள் எது இல்ல அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா. சோ அதையும் பாத்துக்கணும். சோ அதுக்கடுத்து நிதி கொள்கை. சோ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது வந்து நிதி கொள்கை. பிசிக்கல் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. நிதி கொள்கை பிசிக்கல் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நிதி கொள்கைனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல என்ன பார்த்தோம், பண அளிப்பு வட்டி வீதம் அப்படின்னு பார்த்தோம். இதுல என்ன சொல்றாங்கன்னா உற்பத்தி வேலைவாய்ப்பு சேமிப்பு முதலீடு இவற்றை கொண்டு உருவாக்கும் ஒரு வரவு செலவு மதிப்பு. உருவாக்கும் வரவு செலவு மதிப்பு. ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா உற்பத்தி வேலைவாய்ப்பு சேமிப்பு முதலீடு இதெல்லாம் வச்சு ஒரு வரவு செலவு பட்ஜெட் மாதிரி உருவாக்கும் கொள்கை தான், வரவு செலவு மதிப்பை உருவாக்குற கொள்கை தான் நிதி கொள்கை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. சோ நிதி கொள்கைனா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க நல்லா தெளிவா. பணக்கொள்கை நிதி கொள்கை ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னன்றதை பாத்துக்கணும். ஓகேங்களா. சோ பணக்கொள்கை நிதி கொள்கை யார் உருவாக்குறாங்கன்னா மத்திய அரசின் நிதித்துறை. மத்திய அரசின் நிதித்துறை. பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்கல்ல, மத்திய அமைச்சகம் பினான்ஸ் மினிஸ்ட்ரி இருக்குல்ல, சோ அவங்க தான் வந்து இந்த நிதி கொள்கையை உருவாக்குறாங்க. மத்திய அரசோட நிதித்துறை தான் இந்த நிதி கொள்கையை உருவாக்குறாங்க. ஓகேவா. சோ இதோட நோக்கங்கள், நிதி கொள்கையோட நோக்கங்கள் என்னன்னு பார்த்தோம்னா
நிதி கொள்கையோட நோக்கங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நோக்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டுக்குமே பண கொள்கைக்கும் நிதி கொள்கைக்கும் நோக்கங்கள் குறிக்கோள்கள் சேமா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி, அதே மாதிரி தான் பொருளாதார வளர்ச்சி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு. இன்னொன்று என்ன பார்த்தோம்? விலை நிலைத்தன்மை. ஸோ அது என்ன பார்த்தோம்னா சமமான பங்கீடு, சமமான பகிர்வு, சமமான பகிர்வு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மூலதன உருவாக்கம், மூலதன உருவாக்கம். சம வட்டார வளர்ச்சி, சம வட்டார வளர்ச்சி. சம வட்டார வளர்ச்சி என்னது? எல்லா பகுதியும் சமமா வளரணும், அதுதான் அவங்களோட குறிக்கோள். சம வட்டார வளர்ச்சி. இது மூலதன உருவாக்கம். சமமான பகிர்வு, எல்லாத்துக்குமே சமமா பகிர்ந்து கொடுக்கறது தான் சமமான பகிர்வு. ஸோ இதுதான் இதோட நிதி கொள்கையோட நோக்கங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நிதி கொள்கை, பணக்கொள்கை, இது ரெண்டையும் டிஃபரன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வரைக்கும் டிஎன்பிசியில் இதை வச்சு தான் கொஸ்டின்ஸ் மாற்றி மாற்றி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி பழைய கொஸ்டின்ல எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் டிஎன்பிசியில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். திரும்ப நல்லா தெளிவாக பார்த்துட்டு கிளியர் பண்றேன். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக் நான் எடுக்கணும், இது வந்து கஷ்டமா இருக்கு, இது இந்த டாபிக் நீங்க எடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. அந்த டாபிக்கும் நான் கிளாஸ் தனியா ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து உங்களுக்கு கிளாஸ் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இது பிடிச்சிருந்துச்சுன்னா, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. ஸோ நன்றி, வணக்கம்.